மகாராஷ்டிர மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவு பெற உள்ள நிலையில் மராத்தி என்ற இன உணர்வு அந்த மாநில தேர்தலில் எந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது குறித்து விளக்குகிறார் அங்குள்ள எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். இன்றே பிரச்சாரம் செய்ய இறுதி நாள் அப்படிங்கிறதால அனல் பறக்கும் பிரச்சாரம் நடந்து வருகிறது. மும்பையை பொறுத்தவரை மகாராஷ்டிரா முழுக்கவே மும்பையில் இன்னும் அனல் பறக்கும் பிரச்சாரம். பாஜக சிவசேனா கூட்டணி 25 வருஷம் பொறுத்து உடைந்தது. சிவசேனா கடுமையாக விமர்சித்து வராங்க பாஜகவை, எப்படியாவது மாநிலத்தில் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம மும்பையில் தாராவி பகுதியில் இருக்கோம். மும்பையில் சிவசேனா கட்சி, அதாவது தமிழர்களுடைய தலைவர்கிட்ட இப்போ நம்ம பேட்டி எடுக்கலாம். ஏற்கனவே சார், உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்தில் திராவிட கட்சிகள் கோல் வச்சுறாங்க. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிவசேனாவில் இருக்கீங்க. சிவசேனாவுடைய ஒரு கொள்கை என்ன அப்படின்னா, அதாவது மகாராஷ்டிரா மராத்தியர்களுக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த கொள்கை எந்த அளவுக்கு உங்களுக்கு ஓட்டுகளை பெற்றுத்தரப்போகிறது, இது எப்படி வாக்கு வங்கியாக மாறப்போகிறது, உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்த போகிறது என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? நாங்கள் நம்பக்கூடிய ஒரே இந்த சிவசேனாங்கிற கட்சி பாலாசாஹேப் டாக்கரே மூலமாக உருவான மராட்டியர்களுக்காக உருவான கட்சி. அந்த மராட்டியர்களிலிருந்து திருப்பி இந்துத்துவங்கிற கொள்கை வந்ததுக்கப்புறம் தமிழர்கள் மற்றும் பையாமார்கள் மற்றும் அனைவர்கள் குஜராத்தி மார்வாடி எல்லாருமே எங்கள் கூட இருக்காங்க. ஆனால் அந்த பிஜேபிங்கிற கூட்டணி எங்கள் கூட வந்து மராட்டிய மாநிலம் வளர்ந்ததுக்கப்புறம் இன்றைக்கி ஆட்சியில் உட்கார்ந்ததுக்கப்புறம் இன்றைக்கி அவங்க பண்ணின தப்பு மராட்டியர்கள் மத்தியில் பெரிய கோபத்தை உருவாகிருக்கு. ஏன் 25 வருஷமாக நம்மளை வச்சு வளர்ந்துட்டு இப்போ நம்மளே தூர நோத்திட்டு அவங்க அரசியல் பண்ண அலைதாங்க. அவங்க இந்தியாவில் பாருங்கள், அவங்க பிரச்சாரம் பண்ணல பாருங்கள், மோதிக்கு சாத்தியம் மோதியாக மகாராஷ்டிராவில் ஆட்சியால் போகிறாரு. அப்போ நான் மகாராஷ்டிரா ரொம்ப இதாக பண்ணார். அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் இந்தியாவில் நடக்கல, குஜராத்தை மட்டும் எப்படி மோதி வளர்த்தாரு? அப்போ எங்கள் மராட்டியர்கள் மண்ணில் மராட்டியர்களுக்குன்னு தனி ஆட்சி, தமிழ்நாட்டில் எப்படி அதிமுக திமுக வருது மாதிரி இங்கேயும் அந்த ஒரு பிராந்திய கட்சி வந்தால் சொந்தமாக மகாராஷ்டிரா மாநிலத்தை நல்ல மாதிரி உருவாக்குறதுக்கு சிவசேனா முதன்மையாக நின்று செயல்படும். உங்களுடைய கொள்கை உங்களுக்கு ஓட்டுகளை பெற்றுத்தருமா? ஓட்டுகளை பெற்றுமா? பாம்பேயில் இருக்க மாநகராட்சியில் 110 கவுன்சிலர் நாங்கள் 22 எம்பி போட்டிக்கிட்டோம். 2 கூட்டணி கொடுத்து 20 போட்டிக்கிட்டோம். 18 ஜெயிச்சிருக்கோம்னா எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கலாம் மராட்டியர்களுக்குன்னு. அதனால தான் மராட்டியர்கள் சிவசேனா விரும்புதாங்க. அதுவும் மராட்டியர்கள் சிவசேனா பால் தாக்கரே இன்றைக்கி இந்து கொள்கையில் சொன்னதை இதுவரை திருப்பி வாங்கின கிடையாது. இதுவரை அட்டல் பிஹாரி வாஜ்பாய், அட்வானியை போய் பால் தாக்கரே தான் வீடை தேடி போய் பார்த்துருக்காங்க. பிரதீபா பாட்டீல், பிரணாப் முகர்ஜி அவரை போய் வீட்டில் பார்த்துருக்காங்க. பால் தாக்கரே யாரையும் போய் வீட்டில் பார்த்த சரித்திரம் கிடையாது. அதனால் இந்தியாவில் ஒரு பெரிய தலைவர்கள் எதாவது பால் தாக்கரே உருவான கட்சி சிவசேனா. அதனால் சிவசேனா கண்டிப்பாக மகாராஷ்டிரா மாநிலத்தை தனி மெஜாரிட்டி ஆட்சி அமைக்குங்கிறது நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தந்தி டிவி சார்பாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராங்க. இன்ஃபேக்ட் நேற்று உத்தவ் தாக்கரே ஒரு பெரிய மீட்டிங்கில் பேசினார் சிவசேனா கட்சி சார்பாக. அவரும் இதைத்தான் சொன்னார். அது மட்டும் இல்லை, அவர் பாஜகவிற்கு சவால் விட்டே பேசி வருகிறார். இருந்தாலும் பாஜக அமைதி காத்து வராங்க. ஒருவேளை தேர்தலுக்கு பிறகு மாநிலத்தில் சிவசேனாவோட கூட்டணி அமைக்க ஒரு வாய்ப்பு ஏற்பட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாஜக விமர்சிப்பது கிடையாது. சிவசேனா கடுமையாக பாஜகவை விமர்சித்து வராங்க. மும்பையிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பிரபுவுடன் சலீம்.